வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா, எதனாலலாம் வந்து அந்த வெள்ளைப்படுதல் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ என்னென்ன சிம்ப்டம்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். சாதாரணமா நமக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி நிறத்தில மைல்டா ஒரு வெள்ளை நிறத்தில இருக்கு அப்படின்னா, அது நார்மலான ஒரு விஷயம். வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப ஒரு பால் போல, இல்ல வந்து தயிர் போல திரிஞ்ச மாதிரி இருக்கிறது. அதனோட கொஞ்சம் வந்து அரிப்பும் சேர்ந்து இருக்கிறது. ஸ்மெல்லு கொஞ்சம் வந்து இருக்கு அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனால வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கலாம். சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல கிரே கலர்ல வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும். அது கூட வந்து நல்ல மீன் கவிச்சு நாற்றம் வந்து அடிக்கும். ஸோ இந்த மாரி வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பாக்டீரியாவால வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ இது இல்லாம எனக்கு எந்த ஒரு ஸ்மெல்லோ, இல்ல வந்து அரிப்போ வந்து இல்ல டாக்டர். வெள்ளைப்படுதல் மட்டும் அதிகமா இருக்கு. உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்கு. ரொம்ப வந்து நான் ஒல்லியா வந்து இருக்கேன். பெண்தன்மைக்கான ஒரு மாற்றங்கள், மார்பக பகுதியோட வளர்ச்சிகள் கூட வந்து இல்ல. ஸோ கூடுதலா வந்து சரியான தூக்கமும் வந்து இல்ல. பசியும் சரியா இல்ல. கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு இருக்கு. அதிகப்படியான மனக்கவலைகளும் இருக்கு அப்படின்னு சொன்னா, உடம்போட வெப்பநிலை அதிகரிக்கிறதும் ஒரு முக்கியமான காரணம்.